வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மார்ச் 3ஆம் தேதி நம்ம பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னையோட அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 4ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து மேலே வருமா அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதை தான் நம்ம முக்கியமாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னா, ஆப்ஷன்ஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எந்தெந்த இடத்துல பொசிஷன் இருக்குது, எந்தெந்த இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும், அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் மார்க்கெட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது இன்னையோட மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன பொசிஷன் பார்த்தீங்கன்னா 48,200. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி கண்டினியூஸாக ஒரு டவுன்ஃபால். இந்த டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீக்லி அனாலிசிஸில் என்னென்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து 47,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு கண்டினியூஸாக ஒரு டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து மார்க்கெட் மேலே வந்துருச்சு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெக்கவரி ஆகலை. நேற்று இருந்த அதாவது ஓப்பனிங் ஆன பொசிஷன்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.7% ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. அப்போது இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே போகுமான்னா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த வீக் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மார்க்கெட் அதிகபட்சம் வந்தால் இந்த லெவல், அதாவது 27,800ம் ஒரு 48,000ம் இந்த 300 பாயிண்ட் லெவல் தான் லோவஸ்ட் லெவலாக இருக்கும். அப்போது இது திங்கட்கிழமை இந்த லெவலை டெஸ்ட் பண்ணனால மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த சப்போர்ட்டை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடுச்சு 48,700ங்கிற சப்போர்ட்டை. அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ராடே கேலண்டராக டே கேண்டிலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ப்ரைஸ் வந்து இப்படி இருந்திருக்கும். அப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே இருக்கிறனால நெக்ஸ்ட் டே கேண்டில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இன்ட்ராடேயில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ஒரு பொசிஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, செல்லர்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் ஏற்கனவே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து நேராக ஒரு டவுன்ஃபால், அந்த டவுன்ஃபால்லேருந்து ஃபஸ்ட் டைம் ரெக்கவரி ஆக ட்ரை ஆகிருக்கு, கீழே வந்துருச்சு. செகண்ட் டைம் ரெக்கவரி ஆக ட்ரை ஆகிருக்கு, அவ்வளோ தடவை கீழே வரலனாலும் ஜஸ்ட் வந்து திருப்பியும் 48,000க்கு திருப்பி வந்துருச்சு. அண்ட் அந்த அந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்னால மேலே போயிருக்கு. அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா தான் மார்க்கெட் மேலே போகும். அப்படின்னா இந்த 48,000லேருந்து மார்க்கெட் மேலே பவுன்ஸ் ஆகணும், இல்லைன்னா 47,800க்கு திருப்பி வரும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ரேஞ்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ரேஞ்சு அதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு லைன் போட்டுடலாம். அண்ட் லைன் அப்போது இந்த லைன் போடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பாக்ஸாக போடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சை நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் எய்தர் மேலே இல்லைன்னா கீழே வரும். அப்படி இல்லை இந்த ரேஞ்சை சுற்றியே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறது. அப்புறம் நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, நம்மளோட 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஆனால் 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரௌன் கலர் லைன் வந்து 10, அதுக்கப்புறம் இந்த கிரே கலர் லைன் வந்து ஒரு 20, 50 வந்து பச்சை, 200 வந்து ப்ளூ. அப்போது 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, 50 கீழே இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே,
அடுத்து நம்மளோட 20 அண்ட் 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 20 அண்ட் 10ல பார்க்கும்போது 10 கொஞ்சம் மேல இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல. ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல 10 கொஞ்சம் மேல இருக்கு. பட் இருந்தாலுமே ஈக்குவலா இருக்குங்கிறனால, இந்த 10 அண்ட் 20க்கு இந்த மாரி டிஃபரன்ஸ் இருக்கணும். இந்த இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். 10 மேல இருக்கு, 20 கீழ இருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் அதிகமாகல. ஒரே லைன்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு 10 அதுக்கு பக்கத்திலேயே 20யும் இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளோட 2 அனாலிசிஸ் என்ன சொல்லுது? ஒண்ணு வந்து சப்போர்ட் ரேஞ்சு, அடுத்து வந்து பிரைஸ் ஆக்ஷன், அடுத்து வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இதெல்லாம் சொல்லுதுன்னா, நாளைக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிய வைக்குது. அடுத்து நம்ம இது மட்டும் இல்லாம, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இவங்க வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஏன் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க ஆர்டர் போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு ரீட்டெய்லராவோ, இல்ல ஒரு ப்ரோவாவோ இருக்கீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க அதிகபட்சம் வாங்குறேன்னா, ஒரு 20 லாட் இல்லன்னா 50 லாட் வாங்குவீங்க. ஆனா, இந்த இங்க ரீட்டெய்லர்ஸா இருக்கிறவங்க இவ்வளோ வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால, இந்த பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ். அப்போ இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு லிக்விடிட்டி கிடைக்கணும்னு சொல்லி, ஏற்கனவே வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அப்போ அந்த மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சிருக்க பொசிஷன்ஸ் தான் இங்க நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு காமிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த மார்க்கெட் ஆர்டர்ஸ்லாம் ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருக்க ஆர்டர்ஸ். இதெல்லாம் ஃபில் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஆர்டர்ஸ். ஸோ அப்போ மணியோட பிரைஸ் வந்து இந்த இந்த பிரைஸ் ரேஞ்ச தொட்டுருச்சுன்னா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாரி மேல போகும்போது இந்த பிரைஸ தொட்டுச்சுன்னா, ஒரு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒரு நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 to 200ம் சாரி நம்ம வந்து நிஃப்டி பார்த்துட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டில. ஸோ பேங்க் நிஃப்டில பார்க்கும்போது ஒரு நியரஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து 48,000ல ஒரு சப்போர்ட் நிக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த 48,000 தாண்டி நாளைக்கு கீழ போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த 48,000 தான் நாளைக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட். நம்ம இங்க போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த 48,000 இத நான் கொஞ்சம் கீழ இறக்கிக்கிறேன். ஓ! ஓகே. இங்க தான் ஏற்கனவே சப்போர்ட் இருக்கு. அப்ப இந்த சப்போர்ட்ட இந்த 48,000ங்கிற சப்போர்ட். ஏன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 48,000க்கு கீழ மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே. அப்ப அதிகபட்சம் நாளைக்கு மார்க்கெட் மேல போனா எவ்வளோ வரைக்கும் போகும்னா, 49,000 அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளோ தூரம் மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னா, எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா கடந்த ஒரு 2 வாரமாவே ஒரு 200, 300 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அப்படிங்கிறனால இது வீக்லி எக்ஸ்பைரிக்கு நமக்கு வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஒரு சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் மந்த்லி எக்ஸ்பைரியா தான் நமக்கு தெரியுது. சாரி மந்த்லின்னு சொல்லி வீக்லின்னு சொன்னேன் முன்னாடி. மந்த்லி எக்ஸ்பைரி. என்னன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு. இந்த வீக்லி எக்ஸ்பைரிய ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ வந்து மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும் தான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு பேங்க் பார்க்கும்போது 48,000 தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 49,000 இருக்கு. அப்போ மார்க்கெட் நாளைக்கு மூவ் ஆறது 48,500 வரைக்கும் மூவ்மெண்ட்க்கான சான்சஸ் இருக்கு. அப்போ 48,500ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல. அப்போ நான் முன்னாடி இங்க ஒரு லைன் போடுறேன். இங்க ஏற்கனவே ஒரு லைன் இருக்கு. அந்த லைன நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிருவோம். அப்போ இன்னையோட மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணும். இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் வந்து 48,500யும் 49,000த்தையும் ரீச் ஆகும். ஏன் இந்த 48,150 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல வந்து நெறையா ஆர்டர்ஸ் வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருந்திருக்கு. அப்படிங்கிறனால இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு இந்த கிரீன் கலர் லைன் நான் போட்டிருக்கேன்ல, இங்க இருந்து மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி மேல கிராஸ் ஆனா தான் 48,500 வரைக்கும் நீங்க ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கும். இப்போ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும். அப்படி இல்லன்னா, இத சுத்தி சுத்தி மேல இருக்கும். ஸோ அப்போ கிளியரா வந்து மார்க்கெட் இந்த 48,150 பிரேக் பண்ணா தான் மார்க்கெட் 49,500ம் அதுக்கப்புறம் 49,000ம் போகும். அண்ட் வந்து 48,000க்கு கீழ போறதுக்கு வாய்ப்பு கம்மி. அத தாண்டி கொஞ்சம் கீழ போனாலும் 47,500 தான். அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சுல தாண்டி மார்க்கெட் கீழ போகாது. இந்த வீக்கும், இந்த மாசத்துக்கும். இப்ப இருக்கிற நிலைமைய வச்சு பார்க்கும்போது, நம்மளோட ஓப்பன் ஆர்டர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா பார்க்கும்போது, இந்த நிலைமைய தாண்டி 48,000, 47,800 இத தாண்டி மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா குரோத் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ்.
குரோத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து நமக்கு ஒரு 49,000 தொடுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் வேறு எதுவும் தப்பாக நடக்கலை, எதுவும் நியூஸ் தனியாக வரல அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நடக்கும். ஸோ அப்போ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் போனால் 49,000. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாங் பொசிஷன் எடுக்கணும்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா 48,500ல் அண்ட் 48,150 கிராஸ் பண்ணால் தான் 48க்கு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் தைரியமாக 48,500 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பாருங்கள். இது வந்து லைக் வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்படிங்கிறனால இந்த ஏரியாலேருந்து பவுன்ஸ் பேக் ஆனால் தான் 48,500க்கு போகும். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டரில் ஏதாவது நியூஸ் பெருசாக வரப்போகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம். நமக்கு வந்து 28ஆம் தேதி வந்து ஜிடிபி க்ரோத் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இந்த ஜிடிபி க்ரோத் வந்து எவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். அப்போ ஜிடிபி க்ரோத் வந்து நம்ம தனியாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஜிடிபி க்ரோத் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, மார்ச் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட டேட்டாஸ் வருது. இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயர் அதாவது ஒரு மாதத்துக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட் சொல்லுவாங்க. அது WPI லைக் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்துக்கு பார்க்கும்போது நமக்கு 4 விஷயங்கள் இம்பேக்ட் பண்ண போகுது. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மந்த்லி ரிப்போர்ட், இது இன்ஃப்ளேஷன் ரேட் இதுவும் மந்த்லி ரிப்போர்ட். அடுத்து வந்து WPI அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 3மே பிப்ரவரி மாதத்தோடதை வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது. அப்படிங்கிறனால பார்ப்போம். அண்ட் ஜிடிபி க்ரோத் ரேட்டை வந்து நமக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் ஏற்கனவே 3ஆம் தேதி காமிச்சிருச்சு. அப்போ இது பெருசாக இம்பேக்ட் பண்ணல மார்க்கெட்டை. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா 6.3 இருந்திருக்கு. ஆனால் வந்தது 6.2. ஸோ லோவர் தென் எக்ஸ்பெக்டடுங்கிறனால மார்க்கெட் வந்து லோவர் எண்டு தான் போயிருக்கு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நம்ம பேங்க் நிஃப்டியோட இன்னையோட அனாலிசிஸும் நாளையோட ப்ரிடிக்ஷனும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் 48,000 48,500. ஸோ இதுதான் வந்து மீடியம். அண்ட் எந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கணும்னா 48,150 தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.